Hi friends, welcome to Two Bird channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். Full back neck design, double peacock வர மாதிரி பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ இதல என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஜரியில வந்து 2 லைன் அவுட்லைன் கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் silk thread வச்சு அவுட்லைன் கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் ரன்னிங் ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் பால் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஜரியில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எப்பயுமே எண்டிங் அண்ட் ஸ்டார்டிங் வந்து ஜரியிலையோ த்ரெட்லையோ நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் கட்டிங்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ப்ராசஸ் தான் ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக நான் யூ நெக் தான் போட்டிருக்கேன். இந்த சைடும் அதே ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் பீகாக் வர மாதிரி இந்த பீகாக்கில் வந்து நிறையா ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். டபுள் பீகாக் வர மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரீ ஹேண்டாக தான் ட்ராயிங் பண்ணேன். ட்ரேஸ் எதுவும் எடுக்கலை, ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான். அதில் ஃபஸ்ட்டு த்ரெட்டை வச்சு அவுட்லைன் நான் கொடுத்துருக்கேன் சில்க் த்ரெட்டில். இது வந்து நம்மளுக்கு கட் ஒர்க் டிசைன் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் உள்ள வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளார லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜரி வச்சு சின்னதாக ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாடி பார்ட்டில் வந்து ஜர்தோசி மேட் ஃபில்லிங், இதெல்லாம் நம்ம டுட்டோரியலில் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு மோட்டிஃப் சின்னதாக ஃப்ளவர் மாதிரி, அதில் சுற்றிலும் சுகர் பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளார வந்து ஜரி த்ரெட்டில் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது மோட்டிஃபில் சேம் ஃபஸ்ட்டு பீகாக்கில் பண்ண மாதிரியே தான் அவுட்லைன் சில்க் த்ரெட் கொடுத்துட்டு ரன்னிங் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளார லாங் அண்ட் ஷார்ட் ப்ளூ கலர் சில்க் த்ரெட், அதுக்கப்புறம் உள்ளார ஜரி. இதுக்கு பாடி பார்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சீக்வென்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆரி நீடியில் பண்ணது தான், சீவிங் நீடில் எதுவுமே யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் ஃபெதர் சைடில் வந்து மேங்கோ டிசைன் மாதிரி ஒரு ஷேப் போட்டு அதில் அவுட்லைன் சில்க் த்ரெட் அண்ட் அகைன் ஜரி த்ரெட்டில் 2 அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் செயின் ஸ்டோன் செயின் இதெல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டிருக்கேன். நடுவில் வந்து நான் கரதானா பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டீரியல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணுன்னா மெட்டீரியல் வீடியோவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நான் ஒவ்வொன்றுக்கும் பேர் என்னென்னு சொல்லியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ அதை வச்சு நான் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கேன் கரதானா பீடில். அதுக்கப்புறம் அதோடய லெக்குக்கு வந்து சில்க் த்ரெட்டு ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் உள்ளார ப்ளூ கலர் ஃபில்லிங். அதுக்கப்புறம் ஃபெதருக்கு வந்தோன்னா அவுட்லைன் ஜரியில் கொடுத்துட்டு உள்ளார சில்க் த்ரெட், அதுக்கப்புறம் ஒரு அவுட்லைன் ஜரி கொடுத்துட்டு உள்ளார நான் வந்து பானி ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். பானி ஸ்டிச் வந்து நம்ம டுட்டோரியலில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் திலகம் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுகர் பீடு வச்சு ஹாஃபில் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளார ஃபில்லிங் கொடுத்துருக்கேன், ஃபெதர் ஃபில்லிங் அதை சுற்றிலும் பானி ஸ்டிச். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுல் டிசைன் இவ்வளோ தான். பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. இது வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் எப்படி போடணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். இது ரொம்பவே சிம்பிள் தான். எல்லா ஸ்டிச்சஸும் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய டிசைன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன டிசைன் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன மோட்டிஃபும் நம்ம இது மாதிரி எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம டுட்டோரியல் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்மளோட ஓவரால் வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சைனிங்காக அந்த ஸ்டோன் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக சைனிங்காக இருக்குன்ட்டு.
இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் நம்மளுக்கு எல்லா ஸ்டிச்சஸும் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்படி தான் இந்த ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. நம்மளோட க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.